இவன் பிறந்த நாளைக்காக நாம கோயில போய் காத்துட்டு இருந்தோம். இவனை காணும். கேட்டா காலேஜ்ல படிக்க போயிருக்காங்க. படிக்கிறதுக்காக இவன் காலேஜ் போறான். பொண்ணுங்களோட கூத்தடிக்கிறதுக்காக போறான். பேசாம இருக்கீங்களா? அங்க கீழே பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் புள்ளைய கோச்சிக்கிட்டு நீ வாடா கண்ணா. இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு போ. கேக் வெட்டணும். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு வேலை இருக்கு அதுக்குள்ள பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நீ வாமா. ஸ்டடி சார். இருப்பா, என்ன அவசரம் இப்ப? அழகுபடுத்த வேண்டாமா? என்ன கண்ணா செய்யுங்க. அது வந்துமா குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அது மறந்து எங்கேயே வச்சுட்டேன், காணும். என்னப்பா நீ 25 பவுன் செயின் நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுக்குள்ள மறந்துட்டேன், காணும். என்னது செயினை தொலைச்சிட்டானா? அதுக்குள்ள தொலைச்சிட்டானா? எங்கேயோ ஷெல்ஃப்ல மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்து வர மாட்டான். நானு இருங்க. இருடி, அவன் தானே வச்சான், அவனே போய் எடுத்து வரட்டும். நல்லா இருக்க பொறுக்காத உங்களுக்கு. பிறந்த நாள் அதுமா எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு புள்ள. அங்க இங்க அலைய விடுவாங்களா? நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பா நான் போய் செயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அழகா நின்னு குடும்பத்தோட படம் எடுக்கணும். சரிங்க மேடம். யோ இரியா, அம்மா வரட்டும், பெருசா போட்டோ எடுத்து சென்டர்ல மாட்டு. அங்க பாருங்க. ஓ சார் ஒரே ஒரு க்ளோஸ் பத்திரம் சார். இரியா, எங்க அம்மா வரட்டும், 3 பேரும் சேர்ந்து எடுக்கலாம். இது சரி வராது, உங்க குடும்பத்தை நீங்களே எடுத்துங்க. வாங்க வக்கீல் சார். என்னங்க இது சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி லேட்டா வரீங்களா? என்னங்க செய்யறது? என் பொண்ணு 5 பவுன் சங்கிலியை தொலைச்சிட்டா. தொலைச்சுச்சா? கிடைச்சதா? கிடைக்கலையே. கிடைக்கலையா? தேடிக்கிட்டு இருக்கேன்ல, இருங்க. அண்ணா நம்ம ரோட்ல நின்னு பாடணுமே, உங்க அப்பா ஒண்ணு கேட்கல? அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்கல, விடேண்டா. நேரம் ஆயிட்டே இருக்கு, கேக் வெட்ட வேண்டாமா? உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்களே, நீ போய் தேடக்கூடாது? அதான் அம்மா போய் தேடிட்டு இருக்காங்களா, வேணா நீங்களும் போய் தேடுங்க. கண்ணா, என்னாச்சு என்னாச்சு? உங்க ரூம்ல தேன, நம்ம பையன் ரூம்ல தேன, சாமி ரூம்ல தேன, சமையல் ரூம்ல தேன, பாத்ரூம்ல கூட தேடிட்டேன், கிடைக்கல. கிடைக்கலையா? சரி விடுமா, நம்ம கிட்ட நான் பணமா இல்ல, புதுசா ஒரு ரூம் கட்டி அதுல தேடுவோம். What a brilliant idea. ஐயோ, அறிவு களஞ்சியம். அறிவு கட்ட முண்டோ, உன்னையும் பொள்ளியும் திருத்தவே முடியாதுடி. நான் போய் அந்த செயினை தேடி தொலைக்கிறேன். அப்ப பிறந்த நாள் நீங்களே கொண்டாடி தொலைங்க. ஏமா எல்லாரும் தொலைச்சிட்டு தேடுவாங்க, இவரு தேடி தொலைக்கிறேங்கிறாரு. இந்த மாதிரி உங்களால எல்லாம் பேச முடியுமாடா? அதான் எங்க கண்ணு. ஸ்டூடண்ட்ஸ், இது மகளிர் ஆண்டு. நம்ம காலேஜ் வெள்ளி விழாவில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆடுறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாம் பெண்களாகத்தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கமிட்டிக்கு கண்ணனை தலைவரா நியமிச்சிருக்கேன். இப்படி நீங்க கைதட்டினா மட்டும் போதாது, கூடவே விசில் அடிக்கணுங்கிறீங்களா? சார், ஸ்டூடெண்ட்ஸ்னா விளையாட்டுத்தனமானவங்க, உருப்படியா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படி நினைக்கிறவங்க மத்தியில எங்களையும் மதிச்சு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. நாங்க சொல்ல மாட்டோம் சார், செஞ்சு காட்டுறோம். ஓட விடாத. என்ன ஓட விடுறதுக்கு நீ கையில கிடைச்ச உன்னை கஞ்சி ஆக்கிடுவேன், கஞ்சி. டேய் மரியாதையா நில்லுடா. டேய் ஓடாத. நிம்மளா ஓடி வரானே, எவ்வளவு தூரம் ஓடினாலும் விட மாட்டேன்டா. மரியாதையா நில்லு. இல்லையா? வா எடா, எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? எதுக்காக சொன்ன? அடிக்காதீங்க. ஏன் அப்படி சொன்ன? விடுங்க விடுங்க. விடுங்க, நீங்க அப்படி சொன்னதுக்கு அவனை விடக்கூடாது. விடுங்க. எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? ஏன் சொன்ன? அட ஏன் அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? 3 மாசத்துக்கு முன்னால என்னை இவன் தேவாங்கன்னு திட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தேவாங்கன்னு திட்டினதுக்கு இப்ப ஏன் அடிக்கிறீங்க? நேத்துதான் நான் தேவாங்க பார்த்தேன். அது எவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு இப்பதான் தெரிஞ்சது. கிடைச்சா அதான் அடிக்கிறான். சொன்ன அப்படி. அட வேண்டா சொன்ன அப்படி. டேய் எங்க ஒண்ணால விடுவான விட்டுங்க அவனை. டேய் டேய் சரி கிட்ட தப்பிக்க முடியாதுடா. டேய் நில்றா. உன்னை எங்க போறா? இன்னும் மேல உள்ள ஆத்திர அடங்கலையா? துரத்தி துரத்தி அடிக்கிறீங்க. துரத்தடா, அவன் என்ன தேவாங்கன்னு திட்டி இருக்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க என்ன புடிச்சிட்டீங்களா? நாங்க ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. இந்த ஊர்ல ஒரு ஆளை பத்தி விசாரிக்க வந்தோம். இப்படி உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் கேக்குறது? எங்கிட்ட கேட்க வேண்டியதுதானே. இப்ப அவன் ஓடிட்டான்ல, யார பாக்கணும்? இல்ல கோவிந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பாக்கணும். நான் தாயா கோவிந்த. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க காலேஜ்ல சில்வர் ஜூப்ளி 25வது ஆண்டு விழா. சரி, கிராண்டா இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு டிராமா போடுறோம். அதுக்குரிய சீன் செட்டு, மைக் செட்டு, ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம். என்னையா சுத்த பழைய சோறா இருக்கிறீங்க? என்ன டிவி டெவலப் ஆயிருச்சு, இப்பெல்லாம் யார் நாடகம் போடுறா? இத பாரு. அதுவும் இல்லாம நீங்க கேக்குற மாதிரி ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அனுபவத்தை சொல்றேன். யாரோ ஒரு நல்ல பாடுறவங்களை கூப்பிட்டு பாட வைங்களே. டேய் நல்லா இருக்கடா, நல்ல ஐடியா. அவர் அனுபவத்துல சொல்றாருப்பா. யாராவது நல்லா பாடுறவங்க கிடைக்கணுமே. அண்ணனுக்கு ஊர் சுத்துறதான வேலை. இது டிராமாவுக்காக. அது ஊர்ல நல்லா பாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க,
பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்கண்ணா. ஆ, அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த குப்பக்கோணாம்பாளையம்னு ஒரு ஊரு, அங்க ஒரு பொண்ணு, அவ பேரு கூட நில்லடி. என்னடா சொல்லிட்டு போற? இது ஏதோ விடியட்டுன்னு சொல்லிட்டு போறாடா. உதவி செஞ்சவனா படிக்கிறதுக்கு இந்த வருஷம் போற மணிமகளுக்கு உதவியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவளுகளை பார்க்கவே முடியலையே. அடடே, அவனுங்களே வர்றாங்களே. வாங்க தம்பி, கும்பிட போனவங்க குறுக்க வந்த மாதிரி இருக்குது. நேத்து உங்களை பார்க்கவே முடியலையா? அந்த பொண்ணு பாட்டை கேட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணு கூட நல்லா பாடும் போல இருக்க. நல்லா உதைப்பேன். நீ போ. சும்மா இருடா. அண்ணா, இந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா பாடுதுங்க. ஆ. எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணே பாட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆ, ஆ. என்ன இந்த ஊர் பெரிய மனுஷர் யாரையாவது விட்டு கேட்க சொல்லான்னு. இந்த ஊர்ல யாருங்க பெரிய மனுஷன்? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற யாரும் பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அட ஆ? அண்ணா, ஆ. அப்ப நீங்க சொன்னா அந்த பொண்ணு கேக்குங்களா? நம்ம வீட்டுல தாங்க அந்த பொண்ணு குடியா இருக்குது. ரொம்ப சௌரியமா போச்சு. ஆ. எப்படியா சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். இது பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வந்தான். பணம் தருவீங்களா? தருவோம். அந்த பொண்ணுக்கல்ல, எனக்கு. நிச்சயமா தருவோம். நீயா கொடுக்க போற பணத்தை? சாச்சா, அவங்கிட்ட வாங்கி கொடுப்பேன். என்னமோ நீ கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்த. பணக்கார பசங்க குள்ள போட்டுருவீங்கடா. அந்த பொண்ணை முதல்ல கேட்டு சொல்லுங்களேன். கேட்டுறேன். மணிமேகலை, ஏயா கோவிந்தா, உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடைக்காதா? அந்த பொறுக்கி பசங்க கூட சேர்ந்து நீ ஏன் சுத்திக்கிட்டு இருக்க? அவன் பணக்கார பையன்மா, பெரிய கோடீஸ்வரன். ஆமா, அவனுக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? ஐயா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசலாமா. அவனுடைய ஒரே ஆசை என்னன்னா, உன்னை பாடையில பாக்கணும்னு நினைக்கிறான். பாட இல்லையா? நான் செத்ததுக்கு அப்புறமா வந்து பாக்க சொல்லு. ஐயா, என்னமா நீ தப்பா நினைக்கிற? அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல நீ பாடும்போது பாக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். காமன் பிளேஸ்ல டீசென்ட்டா பிஹேவ் பண்ண தெரியாதவன், பெண்களை மதிக்க தெரியாதவன், அவன் ஃபங்க்ஷன்ல நான் பண்ணுமா? கனவுல கூட நடக்காது. ஓ, ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு மோதல் நடந்திருக்கா? எப்பவுமே இந்த மாதிரி மோதல் எல்லாம் அதுலதான் போய் முடியும். கரெக்ட்? போட வெளியே. போட வெளிவா. வயசு வித்தியாசம் கூட பார்க்காம போடாங்கிற. ஏமா, வேற ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா? நம்ம அடி வாங்கினது உனக்கு தெரியக்கூடாது. ஜெகே 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 ஜெகே. என்னன்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு பாட வரமாட்டேங்குது. நீங்க வேற யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா, எனக்காக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கண்ணா. உனக்காக இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண முடியாது. வேணா, அவனை போ சொல்லு. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னே. ஆமா, அதைத்தான் அவங்க கூட எதிர்பார்க்கறாங்க. போ. வாங்காம வரப்போ. ஹாய் மேடம், ஐ அம் கண்ணன்ஸ் ஃப்ரெண்ட். உங்க பாட்டை கேட்டு அப்படியே கண்ணை மயங்கிட்டான். கண்ணை மட்டும் இல்ல, டோட்டல் எங்க குரூப் ஃபுல்லாவே கிரு 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 கிருன்னு கிறங்கிட்டாங்க. என்ன நீங்க வந்ததுல இருந்து அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. நீங்க பேசுனா கூட அது பாடுற மாதிரியே இருக்கு. அதனால நீங்க மறுத்தாலும் உங்க வெங்கல குறை நாங்க சும்மா விட முடியாது. எப்படியாவது யூஸ் பண்ணியே தீருவோம். உங்க ரேட் என்ன? ஐயோ, அம்மா, Idiot. சம்திங் ராங். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட என்ன சொல்லுச்சோ அதே தான் என்கிட்டயும் சொல்லுச்சு. சரோஜினி, மாலதி, முனியம்மா, பிரியா, ராதா, கீதா, பாக்கியம், செல்லாத்தா, குப்பாயி, தனலட்சுமி. என்ன தம்பி, காலையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அட தரோமா, உங்களை மாதிரி எத்தனை பேர் குடமும் புடவையும் வாங்கிட்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடாம ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குடத்தையும் புடவையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை பாட வைக்கலனா? என்ன நம்புங்க தம்பி. நம்பி நாங்க நம்போன்னு போறதா? பேசாம இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, தரோம். கையெழுத்து எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு மட்டும் பாடலைன்னா இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நான் தீ குளிப்பேன். கண்ணகி பரம்பரை நாங்க. அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர். ஒரு பெரிய வாழை மரத்தை கொடுங்க, உடனே எரிச்சு காட்டுறோம். அப்பேற்பட்ட பத்தினிங்க நாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தண்ணீர் குடம் தருவது தண்ணீர் எடுப்பதற்காக. தாகத்திற்கு தண்ணீர் தருபவன் தலைவனாகிறான், மானம் காக்க புறவை தருபவன் வள்ளலாகிறான். இவையெல்லாம் தருவது யாருக்காக? இயல் இசை நாடகம் என்பது நம் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்று. அந்த இயல் இசை நாடகத்தை வளர்த்தி வளமாக்கி வாழ வைப்போம் என்று உறுதி எடுத்துக் கொண்டுதான் இந்த அக்ரகாரத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன் குரலிலே செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாலினும் என் என்றார்.
குயில் வந்து பாடுபவர்களுடைய கல்லூரியில். ஆனால் அது தேவையில்லை என்றுதான் இந்த கூடாரத்தை தேடி வந்திருக்கிறார்கள். கொடுப்பது குடமாக இருந்தாலும், கொடுப்பது சேலையாக இருந்தாலும், படிப்பது பாட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அக்ரகாரத்தை தேடி வந்து இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு புடவையாக, இதுவே கடைசி தடவையாக, அதுவும் மடமையாக, இதுவே நமது கடமையாக, ஒவ்வொருவருடைய உண்மையாக. அண்ணா, என் தலைவன் கோவிந்தனை இளைச்சவாயன் என்று நினைத்து அடித்து விட்டீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கே என்னை அடியுங்கள் பார்க்கலாம். நிஜமாவே அடிச்சிட்டீங்களே. ஓகே. டிரைவர், 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் காப்பாற்று. போன வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் தான் பாடினேன். ஏன் இந்த வருஷம் என்னால பாட முடியாதா? இந்த வருஷம் பெண்கள் ஆண்டு. ஒரு பொண்ணை தான் பாட வைக்கணும். அதுலயும் அந்த பொண்ணை தான் பாட வைக்கணும். அக்ரகாரத்துக்கு போனாலே அடிக்கிறாங்க பார்த்தா முடியுமா? கஜினி முகம் 17 தடவை படையெடுக்கல. சரி, நீ சொன்னதுக்காக படையெடுப்போம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அனாவசியமா வரிசையில நின்று கால் வலியோட வீட்டுக்கு போக வேண்டாம். ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு அரிசி மண்ணெண்ணெய் வந்து சேரும். உங்க ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எங்க தலைவர் கண்ணன் தீர்த்து வைப்பார். இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? கட்டி தருவாரு. ஆஸ்பத்திரி வேணுமா? கட்டி தருவாரு. குழந்தைகள் காப்பகம் வேணுமா? உடனே கட்டி தருவாரு. இவர்கிட்ட தாராளமா கேட்கலாம். சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? சிறிது நேரம் அருகில் வாங்க. வந்து பேசக்கூடாதா? சீக்கிரம் வாங்க. சித்திரமே சித்திரமே சிரிக்க கொண்டாங்க. கூடாதா? கொடுத்துட்டு போங்க. சிறிது கொண்டாங்க. நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? ஏன் இங்க இருந்த போர்டை உள்ள தூக்கி வச்சிட்டீங்க? ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? இத்தனை பேருக்கு அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. எனக்கு மட்டும் ஸ்டாக் இல்லையா? இப்ப போட போறீங்களா இல்லையா? பாடுறேன்னு சொன்னா போடுறேன். இந்த ஆளு உங்களை கூட விலைக்கு வாங்கிட்டானா? ஏன் நியாய விலை கடைன்னு சொல்லி அநியாயமா செய்றீங்க? இந்த கடையை மூடி சீல் வைக்க சொல்றேன். அண்ணே, பேசினாலே குயில் பாடுற மாதிரி இருக்குல்ல? என்னது? நான் பேசினா குயில் பாடுற மாதிரி இருக்குதா? குயில் பாடுற மாதிரியா? அந்த குயிலே உன் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்படுமா? சொல்லுங்கண்ணே. சொல்றது என்னப்பா, பாடுறேன். கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது. சோழ பணத்திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே? இங்க 4 மாசமா கல்லு தார்த்தினிங்க எல்லாம் கொட்டி கிடக்குது. ரேஷன் கடையில பாடுறேன்னா போடுறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்க ரோட போடுங்க, நான் பாடுறேன். என்னங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான கொடுங்க. அக்ரஹாரத்துக்கு ரோடு போடுறாங்கப்பா. இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணதுங்க. இவனுக்கு கூட தெரியும். சொல்ற ஏன்டா என்ன பிடிச்ச நட்ட உட்காந்துருக்க? சீட்டு போடுறதா வேண்டாமா? போடு. சொல்லுடா உங்களுக்கு எல்லாம். இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான எல்லாம் பார்சல் பண்ணி வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். இந்தா. இந்த ரோடு போட்டா நான் பாடுறேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்கு இந்த பையன் இவ்வளவு செலவு பண்ணிருக்கான். சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் பாடல, நம்ம ஊர் ஜனங்க சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கல. அப்புறம் நமக்கெல்லாம் என்னங்க இந்த ஊர்ல மரியாதை இருக்கு? என்னையா அது? உண்ணாவிரத்து உட்கார மாதிரி வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. உட்காராம என்ன பண்ண சொல்ற? இந்த அக்ரகாரத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தா இந்த பையன் படிக்கிற காலேஜ்ல பாடுறேன்னு பொண்ணு சொல்லிச்சு. ரோடு போட்டதுக்கு அப்புறம் பாட மாட்டேங்குது. பாட சொல்லியா? பாட சொல்லியா?
நீ அலும்பு பண்ணா நாங்க தாங்குவோம், நாங்க அலும்பு பண்ணா உன்னால தாங்க முடியுமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பூட்டினது போதும், வாடி. இருடி, பூட்டிட்டு வர. அங்க பாத்தியா, அண்ணா நமக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க. என்னடி பண்ண சொல்ற? அப்பா வேற நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு, வீட்டுக்கு பூட்டிட்டு தானே வர முடியும். அண்ணா போலண்ணா. வந்துட்டீங்களா? டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் முதல்ல இருந்து படத்தை பார்க்க முடியாது போல இருக்க. ஆனா என்னத்தை தான் தலை வாருவீங்களோ, பொட்டு வைப்பீங்களோ, பூ வைப்பீங்களோ, ஒரு தடவை வாரினதோட திருப்தி அடைய மாட்டீங்களே. அவன் நம்ம வாய்க்கு போட்டு போட்டா நம்ம வீட்டை போட்டிடுவோம். சபாஷ். என்ன பயமா இருக்க? நான் இருக்கனே, தைரியமா செய். இத பாரு, படம் பாக்குறதுக்கு உன்னை ஓசியில தான் கூட்டிட்டு போறேன். டிக்கெட் வாங்குறது நானு. அங்க போய் அழிச்சாட்டியம் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. சரிங்கண்ணா. இப்பெல்லாம் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்க போய் ஐயனார் கோயில்கிட்ட இவ்வளவு வேகமா வரீங்க? எதுக்குடா சைக்கிள் லைட்லாம் வந்த? சார், நான் தெரியாம கேக்குறேன். சைக்கிள்ல லைட் இல்லாம வந்ததுக்கு எங்களை பிடிக்கிறீங்களே, சைக்கிளே இல்லாம எத்தனை பேர் வர்றாங்க, அவனுங்களே எல்லாம் பிடிக்கலாம்ல? கரெக்டியா? இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இந்த விஷயத்தை பத்தி உடனே அதிகாரிகிட்ட சொல்லி ஆவணம் செய்யணும். இனிமே சைக்கிள்ல லைட் இல்லாம வரவங்களை பிடிக்கிற மாதிரி 10 மணிக்கு மேல சைக்கிள் இல்லாம வரவங்களையும் பிடிக்கணும். அதான் சட்டமான நியாயம். அண்ணா, உங்களை பெரிய மாக்கா நினைச்சேன். ஏன் அந்த அளவுக்கு இல்லையா? இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குடி. நீங்க குடிக்கிற? முதல் நீ குடி, என்னங்கிறன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் குடிக்கிறேன். டீ ஒண்ணு குடியா? என்னண்ணே படத்துக்கு வந்தீங்க? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, அளவுக்கு வந்தேன். சினிமா தியேட்டர்ல வந்து என்ன கேள்வி கேட்கறான் பாரு. போட எல்லாம் இந்த மாதிரியே வந்து. அண்ணா இடம் உண்டாச்சுண்ணா. சரி சரிப்பா, முன்னால போலாம். எப்படியும் தெரிஞ்சவன் 4 பேர் வருவானுங்க. அப்புறம் அவனுக்கு உணவு மாதிரி டீ வாங்கி கொடுக்கணும். என் காசு தான் வேஸ்டா போகும். ஒரு பாப்கார்ன் கொடுங்க. என்னம்மா, மணிமேகலை உள்ள இருக்கா? ஆமா, அவளுக்காக தான் இந்த பாப்கார்ன் வாங்கி போறேன். சரி சரி. என்னண்ணே கேண்டீன் நின்றுட்டு இருக்கீங்க? படுக்கூட மாட்டேன்ட்டானுங்க. அதான் படம் முடிஞ்சிருக்கணுமே, என்னடா இன்னும் காணோம்? படம் விட்டுருப்பான். அவங்க பார்த்தது படமோ பாடாவதியோ. உங்க அப்பா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில 6 மணிக்கு தான் வருவாரு. எங்க வீட்டுக்கு வந்து படுனாலும் படுக்க மாட்டேன். சரி, நான் உங்க வீட்டு திணையில வந்து படுத்துக்கிறேன். நீ மணிமேகலை கூட்டிட்டு போமா, நான் லுங்கி கட்டிட்டு வந்துடுறேன். என்னடி இது, வீட்டு மேல போட்டு போட்டு இருக்கு? நான் தான் போட்டினேன். சாவி என்கிட்ட தான் இருக்கு. நீ பாடுறன்னு சொல்லு, திறந்து விடுறேன். இல்லைன்னா இப்படியே நிக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் மேல எனக்கு நல்ல எண்ணம் ஏற்படணும். நான் மனசு மாறணும், மனப்பூர்வமா பாட நினைக்கணும். அப்படியெல்லாம் என்ன பாட வச்சா நீ ஆம்பளை. பூட்டிட்டா திறக்க முடியாதா? சுத்தியால உடைப்பேன். நீ ஏமா சுத்தியால உடைக்கிற? சாவியை நான் வாங்கி தரேன். நீங்க அப்படி போய் நில்லுங்க. இது பார், இது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. எது? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை என்ன? அதுக்காக நைட்டு 2 மணிக்கு பூட்டு போட்டு சாவி தர மாட்டேன்னு எங்க ஊர் பொண்ணுகிட்ட தகராறு பண்ணுவேன். அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சோத பையனா? குடா சாவிய. முடிஞ்சா வாங்கிக்க. பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, கொடுத்துருடா. கொடுத்துறேன். நான் போனதான் சரிப்பட்டு வரும். டேய் வேண்டாங்க, அவனே பாத்துக்க வேண்டாம். கூடுறா, நான் என் வீட்டுக்கு போனதான் சரிப்பட்டு வரும்னு சொன்னேன். நான் வரேன்டா. இந்த 1/2 லிட்டரோட 17,000 ரூபாய் ஆச்சு. என்ன 1/4 லிட்டர் ஊத்திட்டு 1/2 லிட்டர் கணக்கு சொல்றேன்? இது 1/2 லிட்டர் தான் ஐயா. எங்க இது 1/4 லிட்டர்னு டீடைலா போட்டிருக்குது, 1/2 லிட்டர்னு எங்கிட்டயே அளக்குறிய? ஏய்யா, 4 நாளா பைப்புல தண்ணி வரலையே, உனக்கு தெரியாதா? ஓஹோ, பைப்புல தண்ணி வரும்போது 1/2 லிட்டருக்கு 1/2 லிட்டர் ஊத்தனா இல்லையா? ஊத்தனா இல்லையா? ஆனா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சுத்த விசுவாசம் இல்லாத இந்த காசு வாங்குறதுக்குள்ள நீ என்ன ஆகுற பாரு. அண்ணே, என்னப்பா? மணிமேகலையை பார்க்கலான்னு வந்தேன். மணிமேகலை பாக்குறக்கா?
ஏப்பா என்ன அந்த பொண்ணு எந்திரிச்சே இருக்காதே? இல்லண்ணா எந்திரிச்சிச்சு, கோலம் போட்டு இருந்தது. உன்னை பார்த்த உடனே உள்ள போயிருச்சாக்கு? ஆமா. ஏன் இந்த ஊருக்குள்ள நான் இல்லாம நீ இயங்குற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அட நான் மாந்திரிக மாதிரிடா, நான் இருந்தாதான் எல்லாம் நடக்கு. சரி. பால் சாப்பிடுறியா? இல்ல. அது சரி, பசுபால் சாப்பிட மாட்டீங்க. என்ன பார்த்த உடனே இந்த பொண்ணு கதை சாத்துட்டு உள்ள போனவ வெளியே வர மாட்டேன்றா. வராம எங்க போயிருவா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே தீரணும். அப்ப பார்த்தா போகுது. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லங்க, கேட்கறேன், பதில் சொல்லாம போறீங்க. இங்க வா. இந்தியாவுல எவன் எங்க உட்கார்ந்துருந்தா உனக்கு எல்லாம் என்ன? உனக்கு ஏதாவது குறையுதா? இல்ல. போட போடானே உரைக்கிறேன் பாரு. அங்க இருந்து எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. இருப்பானுங்க. ஏமனி எங்க அப்பா வீட்டுல இருக்கானா? இல்லன்னு சொல்லதுக்கு முறைக்காட்டி என்ன? என்ன நீங்களே அனுபவிக்கிறீங்க? இந்தியா எவ்வளவு ஸ்கோர்னு சொல்லக்கூடாதா? இந்தியா என்ன ஸ்கோரா? இங்க பாரியா. ஐயோ, என்ன ரத்தமா இருக்கு? நீ அந்த மாரிமுத்துக்கிட்ட என்னத்தை சொல்லி திட்டி தொலைச்சியோ, அவன் நேர வீடு தேடி வந்து என் காதை கடிச்சு விட்டான். நான் டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கோர் வேணுமா? மாரிமுத்தன் காதை கடிச்சிட்டானா? அண்ணா என்ன? இத பாரு, கண்ணடிச்சா வராத பொம்பளை நீ கையை பிடிச்சிருத்தா வரவா போறா. காலையில இருந்து வராது, இப்ப வர போறாளுக்கு. வீடு போய் சேர, அதான் நல்லது. அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். பார்க்காம போக மாட்டியா? அப்படின்னா சரி, இன்னைக்கு சிவராத்திரி மாதிரி வெடி வெடி எங்கேயே கிடக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. காலையில இங்கே சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வீட்டுக்கு போலையா? நீ என்ன கேக்குறது? நாங்க போவோம், போக மாட்டோம், இல்ல இங்கேயே இப்படி படுத்துக்குவா. உன் வேலை பார்த்துட்டு போ. மூஞ்சி மோர கட்டையும் பாரு. எட்டி மூஞ்சி மேல ஒரு மிதிடி. முதிப்பீங்கடே, முதிக்காம என்ன பண்ணுவீங்க? எந்திரிங்க. கூட சேர்ந்ததுக்கு என்ன கேட்டு போறா பாரு. சும்மா தபையில எடுத்து வச்சு உட்காந்து நினைச்சிட்டு இருக்கிறியா? கொஞ்ச நேரத்துல பாரு. மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும். ஏமா, இந்த குழந்தைக்கு ஸ்வெட்டர் இருக்குமா? இந்த பெரிய பொண்ணுக்கு கவுன் இருக்குமா? ஏமா, கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டு படிச்சிட்டு இருக்கியே. சுசீலா, என்ன கஸ்டமரை கவனிக்காம நீ உன் பாட்டுக்கு புக்க படிச்சுட்டு இருக்கியே? இங்க பார், நீ வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகல. ஆனா நான் இங்க வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. உனக்கு அப்படி அக்கறை இருந்துச்சுன்னா உன்னை கூட்டிட்டு போய் என்ன வேணும்னு கேளு. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு மேனஸ் தெரியாம. சரிம்மா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ப்ளீஸ் கம். வா. வணக்கம் சார். என்ன இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கடையில இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொம்மைங்க இருக்கு, கதை புஸ்தகங்க இருக்கு, நிறைய விளையாட்டு சாமான் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு மஞ்சள், குங்குமம். என்ன போல வயசானவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மரியாதை கிடைக்கும் மேடம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன விக்கிறது இல்ல மேடம். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? நீங்க சிரிச்சா நானும் சிரிக்கணும்ல தம்பி. சிரிக்கிற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு. என்கிட்ட சொல்லுங்க தம்பி. அந்த பொண்ணு இருக்காளே, வெரி பிரில்லியன்ட், வெரி வெரி பிரில்லியன்ட். கஸ்டமர்ஸ் கேக்குற கேள்விக்கு என்ன பொறுமையா பொறுப்பா எப்படி பதில் சொல்லி அசத்துறா தெரியுமா? உடனே நீங்க அந்த பொண்ணை பார்த்து அசந்திருப்பீங்களா? எஸ், அசந்துட்டேன். அவ டேலண்ட பார்த்து அசந்துட்டேன். அது விஷயமே வேறனே. அவ வந்து இந்த மாதிரி இந்த சேல்ஸ் கேர்ள் எல்லாம் இருக்க வேண்டிய பொண்ணே கிடையாது. சுசிலா, உன் செக்ஷன்ல இருக்கிற பில் புக் எல்லாம் எங்க வச்சிருக்க? இங்க பில் புக் எல்லாம் கேட்காதா, ஒன்லி கதை புக் மட்டும் கேளு. எப்ப நீங்க இருந்து வேலையை விட்டு போறியோ அப்பதான் எனக்கு நிம்மதி. மணிமேகலை, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லுங்க. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. சார், எம்டியை போய் பாரு. மணிமேகலை எம்டி பாகிஸ்தான். ஆமாம்மா. ஹலோ, என்கிட்ட மறைச்சுக்கிட்டே இல்ல, அப்படித்தான் எல்லாம் உன் தலையில எடுத்து. இந்தாம்மா,
அவ தலையெழுத்து சொன்னிய, உன் தலையெழுத்து சொல்லட்டுமா? என்னவா? மணிமேகலை சேல்ஸ் கேர்ல இருந்து ப்ரமோஷன் ஆகி பிஏ வா போறா. நானே உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போ. சார். சாராவது மோராவது மூதேவி எப்ப பார்த்தாலும் புத்தகம் படிச்சுக்கிட்டு. வணக்கம். இந்த ஊருக்கு என்ன நம்பி வரவங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். இந்த ஊட்டியை சுத்தி பார்க்க வரவங்களுக்கு நான் ஒரு கைடு. வேலை மட்டும் இருந்து வீடு இல்லாம வர்றவங்களுக்கு நான் ஒரு ஹவுஸ் புரோக்கர். இன்னும் என்னை பத்தி எவ்வளவோ சொல்லலாம். சுருக்கமா சொன்னா இந்த ஊர்ல பெத்த தாய் தகப்பனை தவிர வேற எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். வாங்க. இப்ப நீங்க எங்கிட்ட வாடகைக்கு வீடு கேட்ட முகூர்த்தம் ராஜா குரூப் ஆஃப் கம்பெனியில உங்களுக்கு பிஏவா வேலை கிடைச்சிருக்கு. முதல்ல வாங்கின சம்பளத்தை விட 2000 ரூபாய் ஜாஸ்தியா வாங்க போறீங்க. அதனால இப்ப நாங்க குடியிருக்கிற காலனிலேயே உங்களுக்கு ஒரு அருமையான வீடு பார்த்து வச்சிருக்கேன். மாசமான 1ஆம் தேதி கரெக்டா வாடகையை கொடுத்துறேன் சார். ஐயோ கொடுக்க கூடாதுங்க. ஐயோ குடி இருந்தா கொடுத்து தானங்க ஆகணும். கரெக்ட். நீங்க கரெக்டா கொடுத்துருவீங்க. நீங்க கரெக்டா வாடகை கொடுத்தோம்னா குடியிருக்கிற மத்த நாங்களும் கொடுக்கணும்ல. இன்னொரு சொல்லுங்க. 1000 தடவை சொல்லுவியா? ஏய், ஹவுஸ் சொன்னது 1000 தடவை சொல்லுவியா? 1000 தடவை. ஐயோ, 1000 தடவை. சார் ஏன் அடிக்கிறீங்க? திமிரா அவனுக்கு. திமிரா. வாடகை கொடுக்கறவன் கொடுப்பா அவனுக்கு. புரியுதா? உனக்கு புரியுதா? புரிய மாட்டான் பாரு. புரியுதா? விடுமா. நீ ஒரு பொம்பளை ஆம்பளை அடிபறானே பரிதாபப்பட்டு கேக்குற. அடி உதவி வாங்குற இவன் இருக்கானே, ஒரு வார்த்தை ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேக்குறானா? நான் என்ன கேட்டிருக்கேன்? பாத்தியா? 16 வருஷமா வாடகையே கொடுக்காம இருக்கான். குரங்கு தாங்கிட்டதும் இல்லாம வனத்தையே அழிச்ச மாதிரி அந்த காலனியில் இருக்க எல்லாருமே வாடகை கொடுக்காம பண்ணிட்டாமா. கோர்ட்ல போட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இவனே பாத்தியா, நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், இவன் கொய்யா பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அட இது காய்ங்க. ஏய் தெரியும்டா, இந்த வியாங்கானமா அதுக்கு நீங்க காய பழங்கிறீங்களா? தெரியும்டா. விடுறா விடுறா விடுறா. சரி நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நீ என்ன சொல்றது? எனக்கு சொந்த காலனி இல்லையா? அங்க அழைச்சிட்டு போய் பேசுவேன். நல்லா அழைச்சு போய் பேசுங்க. பொட்டி டேய், அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ தான் பொட்டி எடுத்துக்கணுமா? சரி, நீங்க நான் எடுத்துக்க மாட்டானா? எடுத்துக்க. எடுத்துக்க வேண்டாம். கொண்டாங்க தலையில வச்சுங்க. வச்சுக்க வேண்டாம். அத நீ என்ன சொல்றது? வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டேன் தலையில. நல்லா ஆடிட்டு போங்க. ஆடிட்டு போகண்டா. என் சம்சாரம் பேரு மரகதம். மரகதம் காலனின்னு வச்சிருந்தேன். அது மரமலர்ச்சி காலனி மாத்திட்டான். எல்லாம் அந்த தாடிக்கார தடியன் செய்யற வேலை. அம்மா, அந்த பரதேசி நாய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நடந்துக்கமா. பெண்ணோ ஏய் ஏய், நீ எங்கட வர? நான் வீட்டு போறியா மென்டல்? வெட்டி போ. வாங்க. வணக்கம். ஏன் சார் துப்புறீங்க? உனக்கு தெரியாது, இவன் துப்ப வேண்டிய ஆளு. வெள்ளியா இருக்கான்னு நினைக்காத, பெரிய வினயஸ்தான். ஏய், துப்புற என்ன? நான் அவனை துப்புறேன், நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. ஆஹா. கங்க்ராச்சுலேஷன் நைபர். அமெரிக்க ஜனாதிபதியும் ரஷ்ய அதிபரும் கை கொடுத்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கடங்கார பசங்க, பரதேசி நாய்ங்க. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். இதான் நீ குடியிருக்க போற வீடு. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் காலனில என்னென்ன சௌகரியம் இருக்குன்னு காட்டுறேன். வா. ஆமா, பூரா எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். எவ்வளவு சுத்தமா வச்சிருந்த அந்த காலனிய அங்க பார்த்தா இடிச்சு வச்சிருக்கிறத. நீ வாமா, அவனுங்கிட்ட போய் பேசிக்கிட்டு. இதான் பாத்ரூம். பாத்துக்க, நீ குளிக்கணும்னா இந்த கிணத்து தண்ணி தான் குளிக்கணும். நல்லா இருக்கும் தண்ணி. ஐயோ இவ்வளவு ஆள இருக்குதே. ஐயோ, அதுல இறங்கி குளிக்க வேண்டியது இல்லைங்க. அதுதான் பைப்பு. அதுல அடிச்சா தண்ணி வரும். கூடவே கையில வலியும் வரும். எஸ், அடி பம்ப். நீங்க அடிக்கவே வேண்டியதில்லம்மா. பக்கெட் கூட வச்சா போதும். இந்த ஆளு அடிச்சு தருவேன். வேண்டாம், அவதான் பேச மாட்டேங்கிறாள். அப்புறம் எசு புசின வந்தது. வேண்டாம், அவனுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. இல்ல இருந்தா இந்த வீட்டுல குடியிருப்பானா நானே. டேய், வாருமா, வாருமா. உன்னை விட மாட்டேன், உண்மையில் நானே. வாங்க சார். பாத்தியாமா, இதுதான் என் காலனி. இந்த திருதராஷ்டிர கூட்டத்தில் நீ இருக்கணுமா? எந்த சூழ்நிலையிலயும் நான் வாழ தயாரா இருக்கேன் சார். நீ ரொம்ப தைரியசாலிமா. தைரியசாலியா இருக்கிறதுனாலதான் நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கிறாங்கிறத விட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் கூட நான் ஊட்டிக்கு வந்திருக்கிறேன். இவ்வளவு நாள் தேடி தேடி எப்படியோ அந்த பொண்ணு இந்த ஊட்டிக்கு தான் வேலை செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வேலை செய்யறான்னு சொன்ன? செல்லாராம்ஸ்ல. இத பாரு, செல்லாராம்ஸ் வந்துருச்சு. நீ பாட்டுக்கு மம்மனே உள்ள போயிடாத. அந்த பொண்ணு ஏற்கனவே உன்னை பார்த்து பயந்து போயிருக்கிறா. அங்க ஒரு கிழவன் நிக்கிறான், அவங்கிட்ட கேளு. என்ன வெளியே நின்னே பாக்குறீங்க? சரிங்க, மணிமேகலைன்னு யாராவது வேலை செய்றாங்களா? மணிமேகலையா? உங்க பேர் என்ன? என் பேர் கண்ணனுங்க. கண்ணன்னு யாராவது வந்து என்னை பத்தி கேட்டா நான் இங்க வேலை செய்யலன்னு சொல்லுங்க. என்ன பேர் சொன்ன? கண்ணன். அப்படி யாரும் இங்க இல்லையே. நல்லா பாருங்க, இருந்தாலும் இருப்பாங்க. நான் தான் இங்க சூப்பர்வைசரு. சரிங்க. எனக்கு 5 பேர் வேலை செய்யறாங்க. சரிங்க. எனக்கு தெரியாம இருக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து பாருங்க, தினம் ஒரு வாரம் வந்து பாத்துட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவுன்னு போட்டிருக்கு. ஏய், சரிதான், போங்கடா. காலங்காத்தால கழுத்து எடுத்துக்கிட்டு போங்கடாண்ணா. வாங்கண்ணே. போங்கடா. கொஞ்சம் மரியாதையா தான் பேசுறது. போங்கடாண்ணா. போங்கடான்னு சொல்லாதீங்க சார். போங்கடா. அப்படி சொல்லாதீங்க சார். போங்கடாண்ணா. சார் போங்கடா. உட மயிராண்டி.
இந்தாங்க சார். இதுல எவ்வளவு பணம் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்து இதை நான் செய்யலைங்க. ஓகே, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். நான் எங்க தங்கணுன்றது இனிமே தான் முடிவு பண்ணணும். ஏன்? இந்த ஊருக்கு புதுசு, வேலை தேடி வந்திருக்கேன். வேலை தேடியா? வண்டி ஓட்டுவீங்களா? அவர் மாட்டு வண்டி எல்லாம் ஓட்ட மாட்டாருங்க. கார் ஓட்டுவாரு, ஜீப் எல்லாம் ஓட்டுவாரு. இவர் யாரு? கூட வந்தவருங்க. என்கிட்ட ஒரு டிரைவர் வேலை இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களால செய்ய முடியும்னா சொல்லுங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு வேலை தானேங்க, செய்யறேன். இந்தாங்க என் அட்ரஸ். இன்னைக்கு ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கிறேன், நாளைக்குள்ளார ஒரு புரோக்கரை பார்த்து வீடு பிடிக்கிறேன் நானு. உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்குதான் புரோக்கர்களை நம்பி பொண்ணு எடுக்க கூடாதுன்றது. டேய், புரோக்கர்னு சொல்லாத, மரியாதையை தரகர்னு சொல்லு. பாத்தியா, நாம தப்பு பண்ணிட்டோங்கிற பயம் கொஞ்சமாவது எனக்கு இருக்கா? யோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பே பண்றது இல்ல. இல்ல. யோ, போன மாசம் ஒருத்தருக்கு பொண்ணு பாத்தியே, அந்த பொண்ணுக்கு இந்த ஆள் மாதிரியே நல்ல கண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியும் நான் சொன்னேனா? போனோடனே மாப்பிள்ளையோட அப்பா என்ன கேட்டான்? பொண்ணுக்கு நகை எவ்வளவு கொடுவீங்கன்னு கேட்டான், ரொக்க எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டான், கார் கொடுப்பீங்களா ஸ்கூட்டர் கொடுப்பீங்களான்னு கேட்டான், கடையில இருந்து உளுந்து வரைக்கும் பார்சல் கட்டி கேட்டான். பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியுமான்னு எந்த நாயாவது கேட்டானா? ஒருத்தரும் கேட்காத நான் ஏன் சொல்லணும்? அது சரி, அவங்க வரதட்சணை கேட்டாங்க, நீ பொய்ய சொன்ன, நாசமா போகட்டும். இந்த மாப்பிள்ளை வீட்டுல கல்யாண செலவுல இருந்து கச்சேரி செலவு வரைக்கும் ஏயா எல்லா செலவையும் அவங்களே செஞ்சாங்க. யாரு நாசமா போக இந்த பொய்ய சொன்ன? நான் எங்க பொய்ய சொன்னேன்? அண்ணே, நான் எப்பவாவது பொய் சொல்லிருக்கேனா? அப்போ நீ பொய்யே சொன்னது இல்லையா? இல்ல. ஐயா, நீங்க பொது மனுஷன், நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா எத்தனை மாசத்துல குழந்தை பிறக்கும்? எப்படியும் 10 மாசம் ஆகும். இது எங்களுக்கு தெரியாதா? இத சொல்றதுக்கு அசலூர்ல இருந்து போட்டு வரணும். 10 மாச கணக்குக்கு அசலூர் என்ன உள்ளூர் என்ன போய் சொல்லிட்டு எங்கடா வந்து பேசுற? எதுக்கு சத்தம் யாரு போடுறீங்க? திட்டானே தெரியலங்க. ஏம்மா, இது உங்க எங்க பிரச்சனையா? பிரச்சனை தாங்க. இவர் என்ன பொய் சொன்னாரு? என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னேன். இந்த நாசமா போறவன் காசுக்கு ஆசைப்பட்டு என் பையன் தள்ள ஒரு பொண்ணை கட்டி வச்சான். அவன் 6 மாசத்துலயே புள்ளை பெத்துட்டா. நேத்து தாங்க புள்ள பிறந்தது. 6 மாசத்துலயே குழந்தை உடந்துச்சா? கரெக்ட். என்ன கரெக்டுங்கிறீங்க? சார், இவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் கரெக்டா சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? சார், பொண்ணோட வயசு என்னன்னு கேட்டாங்க. சரி. 18 வயசு 4 மாசம்னு சொன்னனே. 4 மாசம்னு சொன்னீங்க. ஆமா, 6 நாள் 10. 10வது மாசம் குழந்தை பிறக்காதா? அதெல்லாம் ரொம்ப நேர்மையான சார். போயா. I like you. I do. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நம்ம ஆபீஸ்ல டைம் மெயின்டைன் பண்ற ஒரே ஆள் நீதான். கால்ஃப் கிரவுண்டுக்கு போலியா சார்? போகணும். வண்டியில பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் போடுறதுக்காக வண்டியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் வண்டி வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிரைவர் தான் இல்லையே, யார்கிட்ட வண்டியை கொடுத்து ஆமா. அனுப்பிச்சிருக்கீங்க? ஓ, சொல்ல மறந்துட்டேனே. நேத்து எனக்கு பேங்க்ல பணத்தை மீட்டு கொடுத்தவனுக்கு டிரைவர் உத்தியோகம் போட்டு கொடுத்திருக்கேன். அட் லாஸ்ட் ஐ காட் a டிரைவர். யாரு என்னன்னு விசாரிக்காம அவங்கிட்ட காரை கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களே, பாட்டு பாட்டா கழட்டி வித்துட்டு போயிட்டானே, என்ன பண்ணுவீங்க? சோ வெரி பேட். நீ யாரையுமே நம்ப மாட்டியா? அவ அப்படிப்பட்டவன் எனக்கு தோணல. நான் அவனை நம்புறப்பா. நீங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவீங்க சார். சி, நம்பாம இந்த உலகத்துல நம்ம ஐயா அங்க பாத்தியா? ஏங்க, மணிமேகலைங்கிற பொண்ணு இந்த காம்பவுண்ட்லயே குடியிருக்கு. நீங்க யாரு? நான் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஓ, அதோ அந்த பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்க அந்த வீடு. பச்சைனா புழுவா இருக்குமா? அதான். ஏன் எடுத்துக்கிறீங்க? நீங்க தானே கேட்டீங்க. பரங், ஒரே வார்த்தையில என்ன டயர்டா கிட்டிய? இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏற்கனவே எகத்தாரம் படிச்சவங்கன்னு சொல்லி தொலைச்சிட்டானுங்க. அதனால நம்மளும் இவனுக்கிட்ட இப்படித்தான் பேச வேண்டியதா இருக்குது. எனக்கு கொஞ்சம் நில்லுங்க. இது ஒண்ணு. மணி என்னங்க? உனக்கு மணி சொல்றதுக்கு தான் எங்க அப்பா அம்மா என்ன பெத்துட்டு இருக்காங்களா? நேரத்தை தெரிஞ்சுக்கலாமே தான். 27:45. இவன் மூஞ்சியை பார்த்தா எந்த வேலையும் செய்யற மாதிரி தெரியல. மணி கேக்குறான். மணிமேகலை, மணிமேகலை. இந்த ஆளா? என்ன எதுக்காக வந்த? இல்ல, இந்த கண்ணனை பத்தி நீ தப்பாவே பாரு, எனக்கும் அவனுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. இப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படிதான் உங்ககிட்ட Idiot. அடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க சார், அடிச்சிட்டாங்களா? இல்லீங்களே. ஏன் சார், பழைய சாத்தா அங்க கேக்குது, சொல்லுங்க. ஏன் சார் அடிச்சாங்க? அடிச்சுட்டாங்க, விடுங்களே. சார், காரணம் எல்லாம் ஒருத்தர் அடிப்பாங்களா? காரணம் இல்லாம ஏதோ அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அது எப்படி சார் காரணம் எல்லாம் அடிப்பாங்க? காரணம் எல்லாம் ஒருத்தர் அடிப்பாங்களா சார்? ஆமா, இதான் காரணம் இல்லாம அடிக்கிறது. ஐயோ, கிருங்குதே. அம்மா, அடி வாங்குனீங்களா? ஆமாண்டா. பிறந்ததுல இருந்து பெத்த தாய் தகப்பன் உட்பட யாருகிட்டமே அடி வாங்கினது இல்லையே. ஏன்பா போய் சொல்றீங்க? என்னடா
நேத்து ராத்திரி தானே அம்மா கிட்ட அடி வாங்குனீங்க. ஏய் என்ன சிரிப்பு? நீங்க எல்லாம் பொண்டாட்டிகிட்ட அடி வாங்குனதே இல்லையா? 3 வேளையும் சோறு விழுகுதோ இல்லையோ அடி கட்டாயமா விழுகும். நீங்க சிரிக்கிறீங்களா? போடா போ. மை சன், அம்மா கிட்ட நான் அடி வாங்குறது என்னுடைய பர்சனல் மேட்டர். அதை பப்ளிக் பண்ணலாமா? இட் இஸ் டூ மச். குட் மார்னிங். கார் எடு. கார் எடு மேன். முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். முதலாளி கிட்டியா? சுமதி, சார். குஷ்பு படம் நிறைய பாப்பியா? ஆமா சார். குட். உன் ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போதே நினைச்சேன். சார் என்னப்பா? குஷ்பு இல்ல, உங்க பிஏ எங்கேயோ வெளியே போகணுமா, வண்டி எடுக்க சொன்னாங்க. ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கும், போயிட்டு வாப்பா. அந்த பொண்ணுங்க அவங்க ஆட்டோ பிடிச்சு போயிட்டாங்க. அது சரி. கார் இருக்கும்போது நீ எதுக்கு ஆட்டோல போன? நீ ஆத்திரத்தை காட்ட வேற வழி தெரியல, அதான் ஆட்டோல போனேன். இத பாருங்க சார், நான் என் கடமையை தான் செஞ்சேன். ஒவ்வொன்றுத்துக்கு நோட்டு கண்டுபிடிச்சுக்கிட்டேன். கார் எடுக்க சொன்னா மாட்டேன்னு சொல்றாரு. சார் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லல, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வரேன் தான் சொன்னேன். அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்? சார் நான் அப்படியெல்லாம் எந்த நோக்கத்தோடயும் சொல்லல சார். அப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க. இது பாருங்க, தப்பு என் பேர்ல இருக்கு. இனிமே பிஏ கார் கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம், என்னோட பர்மிஷன் தேவையில்லை. இது ஓகே? யா ஓகே ஓகே. ஏன்பா, அது என்ன, அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சுக்கலையா இல்ல நீ அந்த பொண்ணை புரிஞ்சுக்கலையா? உங்களுக்குள்ள எப்போ ஒரு தகராறாவே இருந்துட்டு இருக்க? மனுஷனை முதல் மனுஷனா மதிக்க தெரியணுங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அது நிரந்தரம் இல்லைங்களே. பேர்ல வர வேண்டிய கண்ணை கார தொடக்கி வந்தான்னா 4 பேர் அவனை ஏறி மிதிக்கத்தான் செய்வாங்க. ஒன்னா சொந்த புத்தி வேணுங்க, இல்லைன்னா சொல் புத்தி வேணும். ரெண்டுமே இல்லைன்னா அது எப்படிங்க? அது யாருகிட்ட பேசுறான்? எல்லாம் ஒரு நாளைக்கு தெரியுதான், அப்ப தெரியும். 2 அஞ்சு இருந்தா கொடுங்கண்ணா. ஒரு 5 இருந்தாலே பொண்டாட்டியை பார்க்க ஊருக்கு போயிருப்பேன். எதுக்கு உடவை வாங்குறதுக்கா? ஏய் இருக்குதுடா, இருக்குதுன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உன் குடும்ப பெருமையில நான் கேட்டனா? அண்ணா சார், 10 ரூபாய்க்கு 2 அஞ்சு இருக்கா? உங்களைத்தான் சார், 10 ரூபாய்க்கு 2 அஞ்சு இருக்கான்னு கேட்டேன். ஏன் 10 ரூபாய் கொடுத்து சில்லறை கொடுன்னு கேட்க மாட்டீங்களா? 2 அஞ்சு கொடுன்னா ஏமாந்து நாங்க 4 அஞ்சு எடுத்து கொடுத்துருவோமா? அப்படியே ஒருத்தர் அப்படித்தான் 1 ரூபாய் கொடுத்து 2 8 கொடுக்குறேன். என்ன மேட் வாட்டி சொல்லி தருங்களாடா? இல்லைன்னா இல்லைங்க லொல்லு பேசிட்டு. ஏய் இங்க வா. எடுவோம் 10 ரூபாய் நான் பாக்குறேன். ஏதுக்கு 10? 2 அஞ்சு கொடுத்தா தான் அதை வச்சு நான் 10 பண்ணணும். சொல்லு. எதுக்கு துப்புனேன்? இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவையா? டிஆர் வாங்கிருந்தா அண்ணன் தான். இது மானம் உள்ள பொழப்பா? ஆட்டிச்சு பட்டை கழட்டி போடுவேன். படவரஸ்கர் பட்டா சார், ஒரு 2 அஞ்சு இருந்தா கொடுங்க. நாயர், உன்னை இந்த கடை கிட்ட வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தா சுடுதண்ணி எடுத்து மேல ஊத்திருவேன். நான் வரட்டேன் நாயரே. 2 அஞ்சு இருந்தா கொடுங்க. ஐயோ ஆரம்பிச்சாயா? என்னடா இது, யாரு கிட்டமே காசு இல்லையா? ரிசர்வ் பேங்க் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் போட்டுருக்கு. அம்மா என்னடா லொம்மா? பண்ணுவேடா. ஏன் பையனை போட்டு இப்படி பண்ணுவேடா. அடிக்காதயா, அடிக்காதயா, பையனை அடிக்காதயா, அடிக்காதயா, வெளியா வெளியா நீ அடி. நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா காரணத்தை சொல்லிட்டாடி. காரணம் கரெக்டா தான் அடிக்கலாம். தாராளமா அடிக்கலாம்யா. யோ போன வாரம் புது பேனா வாங்கி கொடுத்தீங்க, அதையும் இவன் கிளாஸ்ல எவ்வளவு தேடிட்டு போயிட்டான். நம்ம இதெல்லாம் சகஜம் தானே. சரி, அதுக்கு முந்தின வாரம் புது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, ஜப்பான் மேக்னெட் போட்டுருந்தா, அதையும் எவனோ கிளாஸ் ரூம்ல தூக்கிட்டு போயிட்டானே. இதெல்லாம் சின்ன விஷயம். யோ நேத்து நோட் புக் வாங்கி கொடுத்தீங்க, அதையும் கிளாஸ் ரூம்ல எவனோ தேடிட்டு போயிட்டானே. வகுப்புல எவனோ திரண்டதுக்காக இவனை போட்டு அடிக்கிறிய, நியாயமா அது? அதுதான் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? வகுப்புல திருடிட்டு போனது ஒரு சின்ன பையன் தானே. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு ஏன் இந்த நாய்க்குல? அப்பா இந்த சின்ன பையனை திருட சொல்றியா? திருடுறது பாவம் இல்லையா? ஜெயில இருந்து எப்ப வந்த? போன வாரம் தான். அப்புறம் நாம எதுக்கு பாவத்தை பத்தி பேசிட்டு? அப்ப திருடத்தை கத்து குடிக்கிற நீ? அதை தாண்ட இவனுக்கு நாசுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நீ உன் டப்பி முடிட்டு போ. என் ஃபேமிலி மேட்டர்ல தலையிடாதீங்க. போடா போ. அப்பா 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 இந்த மாதிரி தேடலாம் அப்பா. மை சன், எனக்கு அப்புறம் நம்ம தொழிலுக்கு வாரிசுலாம் போயிருமோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம குலப்பெருமையை காப்பாத்திட்டேடா. ஐ லைக் யூ. ஏன் இப்படி குழந்தைகளை பயமுறுத்துற? உன் கால் ஊர்ந்து கேக்குறேன், இந்த கால் நீ விட்டு போயிரியா? இப்படியே வெறுப்பேத்தி உன்னை இந்த ஊரை விட்டு போக வைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு. என்ன மணிமேகலை,
கோயிலுக்கு வந்தியா? ஆமா. சாமி கும்பிடல? இந்த புடவை நல்லா இருக்கா? ஏன்? என் பர்த்டேக்கு நீங்க வாங்கி கொடுத்த புடவை நல்லா இருக்கா? நீ கட்டினதுக்கு அப்புறம் இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. அப்படி நீங்க சொல்றது உண்மைனா என் கூட கோயிலுக்கு வரீங்களா? நம்ம எல்லாம் ஒரு சதி பண்ணி காலனியே நம்மளுதாக்கிக்கிட்டு ஆளுக்கு 2 வீடா பிரிச்சுக்கிட்டா அப்ப ஹவுஸ் ஓனர் அவன் நடுத்தர நிக்கட்டுமே. யோ என்னையா இப்படி பேசிட்டீங்க? ஒண்ணு பண்ணுவான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாய் எப்படி இருந்தாலும் இந்த பக்கமா வரும். நீங்க அவனை மட்டும் எப்படியாவது என்னோட சீட்டு விளையாட ஜாயின் பண்ணி விடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாங்கடா பெனாதி பசங்களா? என்ன வாங்க. வணக்கம். வணக்கமா? ஊட கும்பிடா போடுற? சும்மா உட்காந்துருக்கா இப்படி உதைக்கிறீங்களே? அப்படித்தானே உதப்பேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை போர் அடிக்குது, பொழுது போகல, அப்படிதான் உதைப்பேன். என்னங்க இது அநியாயம்? பொழுது போகலன்னா உதைக்கிறதா? ஆமா. பொழுது போகலன்னா சீட்டாடுங்க, நல்லாவே பொழுது போகும். பொழுதும் போகும், கூடவே சேர்ந்து காசும் போகுமாடா. ஏன் காலனா லாஸ் ஆகாது? அப்படியா? அப்படி ஒரு கேம் இருக்குல்ல, சொல்லு. இப்ப வந்துங்க, நீங்க தோத்துட்டா சும்மா, நான் தோத்துட்டா காசு. நான் தோத்தா சும்மா, நீ ஆடி தோத்தா காசா? ஆமாங்க. வெட்டிப்பாய ஒன்ட்ட எதுல காசு இருக்குதுங்கண்ணா. காட்டுறா. கரன்சி ஆஃப் இந்தியாங்கண்ணா, பிரிண்டிங் ரிசர்வ் பேங்க். எப்படிங்க? அண்ணே பார்த்து ஆடுங்க. என் பக்கத்துல வந்துட்டு அவனை பார்த்து ஆட சொல்றியா? பொதுவா சொன்னேன். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், மூடிக்கிட்டு சும்மா தானே ஆடுறீங்க, ஏன் இப்படி ஐயோ கோச்சிக்கிறீங்க? இவன் ஆட கூட மாட்டானே. அப்பா ரம்மியன் சீட்டுப்பா, அந்த ஆற கவுத்துங்க. அப்படிக்கு தப்பாத புள்ள சகுனி பரம்பரை. இவங்க அம்மா நான் சீட்டாடுக்க லவ்வே பண்ணேன். சாங்கிட்டுக்கு அடிக்கிறானா? ஆமா, கேட்டடி அடிச்சிருக்கான். பரவாயில்ல, நான் தோத்தா சும்மா. எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்? எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? இந்த வீட்டை பேர் நீ எழுதிக்கிறீங்களா? டேய், நான் தோத்தா சும்மான்னு தானே சொன்னேன். ஆமா. அப்புறம் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இந்த வீட்டை உனக்கு கவர்மெண்ட் என்ன வேலை கொடுத்தது? சும்மா. அதான் அதைத்தான் திருப்பி கேக்குறேன். சும்மா அதே பேசிட்டு இருக்காதீங்க, வீடெல்லாம் எழுதி கொடுப்பாரு. டேய், கொன்னுடும் கொன்னு. தோத்தா சும்மான்னு தானே சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்ன கலாட்டா பண்றீங்க? அதை தாயே எழுதி கொடுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குடா சும்மா எழுதி கொடுக்கணும் உங்களுக்கு? புடிச்சு கட்டுது மண்டல. டேய், கட்டிடுவீங்களா? கட்டிடுவோம். டேய், கூட்டா பஞ்சாயத்தை. யோ, 1000 சொன்னாலும் தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். கட்டுப்பாடுன்னு குடலூரி மாலை போட்டுருவேன். சும்மா எப்படியா சும்மா தர முடியும்? எல்லாம் கொடுக்கலாம், குடியா. சும்மாங்கிறது சும்மா இல்லையா, அந்த வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்கு. 1000 என்னையா, 1001 இருக்கு. அந்த ஒண்ணு என்ன? நான் சொல்றேங்க, ஒரு பூஸ்ட் வாங்கினா ஒரு ஸ்பூன் சும்மா கொடுக்கறான். சோப்பு வாங்கினா ஒரு சீப்பு சும்மா கொடுக்கறான். நேத்து புடவை கடையில போய் ஒரு புடவை வாங்கினேன், ஒரு பிரா சும்மா கொடுத்தாங்க. இது வாரு ஹவுஸ், மரியாதையா சும்மா கொடுத்துரு, இல்லைன்னா இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல பூரா கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். உன் குடல் இன்னைக்கு மாலை தாண்டா. எப்பா அவரை குடல் உறவு மாலை போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ அவர்கிட்ட என்னென்னமெல்லாம் எதிர்பார்த்தியோ அதெல்லாம் இந்த பெட்டிக்குள்ளார இருக்கு, நீ திறந்து எடுத்துக்க. சும்மா ஒரு வார்த்தை விட்டோம், ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் என்ன யோசிக்கிற, எடுத்துக்க. என்னப்பா இதெல்லாம்? யோ, டாக்குமெண்ட் இருக்கு, பணம் இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணு இல்லன்னா என்னதான் இருக்கு? சும்மாதான் இருக்கு போட்டு. சும்மா இருக்கல்ல, எடுத்துக்க. என்ன கிண்டல? சும்மான்னு சொல்லிதானே சீட்டு விளையாண்டீங்க. ஆமா. அதுக்குள்ளார என்ன இருக்கு? சும்மா இருக்கு. சும்மா இருக்கல்ல, எடுத்துக்க சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க சொல்லுங்க. சொல்றது நியாயம் தானையா, எடுத்துக்கையா. ஐயோ, பிளைன்ஸ்ல இருந்து ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை போட்டு இந்த கடி கடிக்கிறானே. பிரதர், ஃபுல் டே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 5 இருந்தா கொடுங்க, அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். நீ 10 ரூபாயை காட்டு, ஒரு 5 ரூபாயை போட்டு 15 ரூபாயா தர்றேன். உங்க யாருகிட்டமே 5 இல்லையா? என்னது 5ன்னு எல்லாரும் 5 விடுறானுங்க. இது எது கிடைக்குங்க? சும்மா இதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். புரோக்கர், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ஊட்டிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நான் சுத்தி பார்த்தது இல்லைங்க. என்ன சார் இது, 7 வயசு ஆச்சு, இன்னும் சுத்தி பார்த்தது இல்லையா? அட நான் சுத்தி பார்த்தது இல்லைங்கிற, அப்புறம் நீங்க என்னமோ பேசுறீங்க. சுத்தியே பார்த்தது இல்லையா? சுத்தி பார்த்தது இல்லைங்க. நீங்க தாங்க எனக்கு சுத்தி காட்டணும். காட்டுறேன். ஆ. இதோ சுத்தி. உலகத்துல எங்கெங்கயோ எத்தனையோ பேர் சுத்தி காட்டி இருக்கிறாங்க, நீங்க தாங்க இந்த சுத்தி காட்டி இருக்கிறீங்க. அதுதான் நானு. நீங்க எனக்கு சுத்தி காட்டுனீங்க, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுமா?
காட்டுங்க. ஐயோ, இவனுங்களை எல்லாம் இப்படிதான் டயர்ட் ஆக்கணும். மறுபிறவி எடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவரை முதல்ல சந்திக்க போறேன். என்ன கலர் ட்ரெஸ் போடுறது? பாஸ் உங்களுக்காக புதுசா கார் வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்கு. நீங்க கார் எடுத்துட்டு போங்க, நான் பாஸ் கிட்ட நேர்ல பேசிக்கிறேன். சரிங்க மேடம். சொல்ல போற அந்த நல்ல நாள்ல நானும் பக்கத்துல இருக்கணும். நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். என்ன பண்றது? ஆக்டிவ் டிரைவரா இருக்கட்டுமே, இன்னைக்கு தான் வேலையில சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்ட அன்னைக்கே வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. இவர் இப்பதான் வண்டி வருது. அண்ணா நிறுத்துங்கண்ணா. நீங்க ஒரு பண்ணிட்டு இவர் அழிச்சிட்டு தாங்க முடியலப்பா. என்னண்ணே ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள யாரையும் காணோம்? ஏன் அந்த பொண்ணு வந்திருக்குதே? விளையாடாதீங்க. ஆமா, நீயும் நானும் கிளாஸ்மேட், உங்ககிட்ட விளையாடுறாங்க. நீ விளையாடுறியா நான் விளையாடுறேனாடா? நான் என்ன விளையாடுறேன்? இன்னைக்கு என்னடா தேதி? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி உன் வாழ்க்கையில என்னடா விசேஷம்? 5ஆம் தேதி என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? ஆமா, இன்னைக்கு அக்டோபர் 5 என் பிறந்த நாள் தான். அதுக்காகத்தான் ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஏன் பிறந்த நாளைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எதுக்கு லீவ் விடணும்? அது போக போக நீ தெரிஞ்சுக்க போற. போலாமாமா? போலாம். சரி. ஏன் பஸ் நிறுத்திட்டீங்க? இங்க வாடா. என்னண்ணே? முதல்ல அங்க பாரு. எதுக்காக உங்க காலை நைலான் கயிறு போட்டு கட்டிருக்கேன்னா, நீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நான் பண்ண ஏற்பாடுகளை சொல்லிட்டீங்கன்னா என் மனசுல உள்ள ஆசைகளை வெளிப்படுத்த முடியாம போயிடும். அதுக்காகத்தான். அப்படி எல்லாம் நான் சொல்லுவேனாமா? அப்படி நான் சொன்னா நாய்சைகளை எதுக்கு மாட்டி வச்சிருக்குது? புடிச்சு இழுக்க வேண்டியதான டக்குன்னு. வந்துட்டான். அண்ணே ஆ, என்னண்ணே ஏன் பிறந்த நாளை யாரு இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறது? அது வேற யாரும் இல்ல. அது வந்து என்னென்ன கூடையில கவுத்த கோழி மாதிரி கத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ரொம்ப கம்மி. அங்க பாரு.